மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேரணும், தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் சேரணும், கம்யூனிட்டி வைஸ் என்ன மார்க்கு தேவைப்படும்? ஓகே, நிறைய பேர் மனசில் இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக ஹை அப்படின்றது நீங்கள் நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க, ரைட்? போன வருஷம் என்ன இருந்தது இது எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் இயர் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஓகே, இந்த வருஷம் என்ன வரப்போகுதுங்கிறத இன்னமும் நமக்கு ஸ்டேட் ரேங்க்லாம் வரல, எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லட்டுமா? இப்போ ஆக்சுவல் டேட்டா எங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்டோட மார்க் இருக்கு. போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மார்க் வாங்கினாங்க, என்ன ரேங்க் வந்தது, ஆல் இண்டியா ரேங்க். இந்த வருஷம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, என்ன ஆல் இண்டியா ரேங்க் வந்திருக்குன்னு நிறைய பேரோட மார்க் கையில் இருக்கு. அப்போ ஒரு கம்பேரிசன் வந்து பாசிபிள். ஓகே, புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சார் 550 சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, போன வருஷம் 12,379 அப்படிங்கிறது 2025ல 550 மார்க். இப்போ அதே 550 மார்க் என்ன ரேங்க்னா 36,969. அப்போ 550 மார்க்குக்கு எவ்வளவு ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதை வச்சு அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் நம்பர் நம்ம தேடுவோம், இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும், அப்படி நம்பர் இருக்கா? 11,430 கிட்டத்தட்ட, நாட் எக்ஸாக்ட்லி பட் வெரி நியர்பை. ஓகே, இப்போ 11,430 ரேங்க்ல இருக்கிறவரு 596 மார்க் வாங்கியிருக்காரு 2026. போன வருஷம் 11,671 கிட்டத்தட்ட அதே ரேங்க் வாங்கினவரு 2025ல என்ன பண்ணியிருக்காரு? 551 மார்க் வாங்கியிருக்காரு. அப்ப இதே ரேங்க் வாங்குறதுக்கு இப்ப எவ்வளோ மார்க் கூட வாங்க வேண்டியது இருக்கு? 45 மார்க் கூட வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 45 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இன்னொரு உதாரணம். இது வந்து 13,867, இது 13,653. approximately equal rank. Okay, so for this year, to get this rank, a student has to score 590. To get this rank, last year it was 547. அப்ப என்ன டிஃபரன்ஸ்? 43 mark is the difference. இங்க வந்து 590, இங்க 547. புரியுதா? நாங்க எப்படி எடுத்திருக்கோம்? 534 மார்க் போன வருஷ ஸ்டூடெண்ட்டும் வாங்கியிருக்காரு, இந்த வருஷ ஸ்டூடெண்ட்டும் வாங்கியிருக்காரு. அந்த ரெண்டு ஸ்கோர் கார்டையும் வச்சு இவருடைய ஆல் இண்டியா ரேங்க் 21,012. அதே மார்க்குக்கு இப்ப 51,311. அந்த மாதிரி தான் இந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வேற ஏதாவது நம்பர் இருக்கா? 17,300, 17,386, ஆல்மோஸ்ட் சேம். அப்ப 17,300 இப்போ 581. போன வருஷம் 540. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 41. நம்ம கீழே போக 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 இந்த மார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இந்த ட்ரெண்டை நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க இந்த டேபிள் வந்து நாங்க நிறைய ரேங்குக்கு எடுத்திருக்கோம், எடுத்து இதை கம்பேர் பண்றோம். புரியுதா? இந்த கம்பேரிசனை வந்து we have prepared a table. That table is here. இதுல பாருங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த 11,400 இந்த இதுல வித்தியாசம் 45 வந்துச்சுன்னு இப்பதான் நம்ம பேசணும். அடுத்து ஒரு கால்குலேஷன் நம்மளே போட்டு பார்த்தோம், 13,000ல 43. அடுத்து ஒன்னு போட்டோம் 41. அது மாதிரி ஃபுல்லா போட்டோம். இப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, டாப்பர்ஸ் வந்து இன்னமும் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னமும் மேல போயிருக்காங்க. அப்ப டாப்பர்ஸோட மார்க்ல எலிவேஷன் எவ்வளவு இருக்குன்னா 45 மார்க் எலிவேஷன் இருக்கு. இன்னும் டாப்புக்கு போனோம்னா இன்னும் ஜாஸ்தி இருக்கு. அப்ப கீழே வரும் பொழுது அந்த மார்க் எஸ்கலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா அது 27, 28, 29 இந்த ரேஞ்சில் இருக்கு. 464, 463 இங்கெல்லாம் இந்த வருஷத்தோட மார்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 490, 480ல இந்த ரேஞ்சில் இருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க இப்ப பாத்தீங்க ஓசிக்கு சொல்லலாம் சார்,
அப்படின்னா ஓசி 533 மார்க் வாங்கினா தான் போன வருஷம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், 533 எங்க இருக்குன்னு பார்க்கணும். somewhere here between this. அப்ப அந்த மார்க் இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்கும், between this only. நம்ம ஒரு 38 அல்லது 39 மார்க் ஓசிக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இங்க புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நீங்க பிசினா 506. சரி, இப்ப 506னா இந்த இடத்துல இருக்கு 500 and 528. இந்த ரேஞ்சில தான் 506 இருக்கு. இங்க வந்தோம்னா எப்படி இருக்குங்க, 37 34 அந்த மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா பிசி அப்படின்னா ஒரு 35 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு இங்க புரியுது. கரெக்டா? அது மாதிரி ஒவ்வொரு மார்க்குக்கும் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதை ஒரு டேபிள்ல போட்டிருக்கேன். அப்ப ஓசினா 533லேருந்து 38 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 571 வரும். பிசினா 506ல 35 மார்க் இன்க்ரீஸ் ஆகும் 541 வரும். அப்ப பிசி அப்படின்னு பிசியோட கட் ஆஃப் வெரி க்ளோஸ் டு 541. பிசிஎம் கட் ஆஃப் 536, எம்பிசி 528, எஸ்சி கட் ஆஃப் 461, எஸ்சிஏ கட் ஆஃப் 424, எஸ்டி கட் ஆஃப் 425. இந்த மாதிரி வருது. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே இந்த ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுதான் கட் ஆஃப் ஆக இருக்கும் அப்படின்னு. அந்த சமயத்தில் நான் என்ன போட்டிருந்தேங்கிறது தான் இங்கே போட்டிருக்கேன். கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில். ஒரு 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு 28 அப்படிலாம் பேசியிருந்தோம். ஆனால் அதை விட இன்னமும் பெட்டராகவே ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதை விட ஒரு 7 மார்க் 8 மார்க் கூட தான் வாங்கியிருக்காங்க. அதனால கட் ஆஃப் இந்த மாதிரி வருது. ஓகே, ஒரு குட் நியூஸ் என்ன, இதை தாண்டி கட் ஆஃப் போகாது. இதுலேருந்து ஒரு 1 or 2 மார்க்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் ஒன்று என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ்ல 150 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 3 காலேஜில் 50 சீட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு 150 சீட்டு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டால போயிடுவாங்க. போன வருஷம் 158 பேர் போயிருந்தாங்க இல்லையா, இந்த தரம் நிறைய பேர் போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கட் ஆஃப் குறையும். ஸோ இதனால ஒரு மார்க், இதுல போன வருஷம் 150 பேர், இந்த வருஷம் 300 பேர் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால ஒரு மார்க், மொத்தம் ஒரு 2 மார்க் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃபை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, மார்க் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டேன் சார், கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கல, நல்லா எழுதலான்னு தான் பரீட்சைக்கு போனேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, நான் ஃபிசிக்ஸ் எழுதும்போது டைம் கூட எடுத்துருச்சு, கெமிஸ்ட்ரி முடிக்க முடியல, இல்லை கெமிஸ்ட்ரியை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இல்லை பயாலஜியில் அதிக நேரம் நான் தெரியாதனமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நல்லா பண்ணணுமே நினச்சி நான் அதிக டைம் விட்டேன், அப்படி ஏதோ ஒரு ரீசன் நம்ம மார்க் குறைஞ்சி போச்சு. அதுக்காக நம்ம சக்தி நீட் அகாடமியில் என்ன செய்ய முடியும், வாட் பெஸ்ட் we can do அப்படின்னு நான் யோசித்தேன். வாட் பெஸ்ட் அப்படின்னா 0 rupees. அதுதான். ஓகே, 0 rupeesல கோச்சிங் சாத்தியமா அப்படின்னா நம்ம மனசு தானே, we can make it possible இல்லையா? அதனால நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வரும், அதே சமயத்தில் கொஞ்சம் கவலையும் வரும், என்னடா கிடைக்கலன்னு. கவலைப்பட வேண்டாம். என்ன, we have to move on in life, whatever happens. வாழ்க்கை அப்படிப்பட்டது தானே. அப்படி பார்க்கும் பொழுது நான் என்ன யோசிச்சிருக்கேன், என்ன ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் ஓப்பன் காம்படிஷன் பிசி, பிசிஎம், எம்பிசி நீங்கள் 450க்கு மேலே எடுத்திருந்தால், சரியா, நீங்கள் 530க்கு மேலே இருந்தால் சீட்டு கிடைச்சிரும். ஆனால் 450க்கு மேலே எடுத்திருந்தால் 0 கோர்ஸ் ஃபீஸ். 0 கோர்ஸ் ஃபீஸ். கோர்ஸ் ஃபீஸ் சக்தி நீட் அகாடமியில் எவ்வளவு, 1,20,000 rupees. அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ணுறேன், 1,20,000 rupees ஆஃபர் பண்ணுறேன், 0 ஃபீஸ். 450க்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தால் இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அடுத்தது, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால் நீங்கள் 400 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 0 கோர்ஸ் ஃபீஸ். ஓகேயா? எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் 400க்கு மேலே வாங்கியிருக்கீங்க, உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அடுத்தது 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்
300 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா, பிகாஸ் we don't teach in தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அல்லது தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஏன்னா மெடிக்கல் காலேஜில் போய் இங்கிலீஷை தானே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கரேஜோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 300 மார்க்குக்கு மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 0 கோர்ஸ் ஃபீஸ். ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 0 கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறத ஒரு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம். 100 ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறோம். கிளாஸ் என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்? 27th ஜூலை, கம்மிங் மண்டே ஆரம்பிக்கிறோம். என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா, ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 0 கோர்ஸ் ஃபீஸ், ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 0 ஃபீஸ் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணணும் டு திஸ் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு 8072272862 அப்படிங்கிற நம்பருக்கு, சார் ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் 0 ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் என்ன அப்படின்னு உங்களுக்கு ரிட்டர்ன் மெசேஜ் வரும். அந்த ரோல் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு 100 போய்கிட்டு இருக்கும். அது 100க்கு போகிறதுக்குள்ள டக்குன்னு நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. பிகாஸ் studying at Shakti at 0 fees is something miracle. So it's a golden opportunity. Make use of it. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ நம்ம சக்தி நீட் அகாடமியோடைய 92.5 உடைய ரிசல்ட் என்ன. ஓகே, அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம சக்தி நீட் அகாடமியில் 7.5% ரிசல்ட் என்ன. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.